போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து சிறுமி முதல் மூதாட்டி வரை பாதுகாப்பற்ற சூழல் நிலவும் கேடுகற்ற ஸ்டாலின் ஆட்சி தேவையா என விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதியின் திருவண்ணாமலை சாலையில் சுற்றுப்பயண பிரச்சாரம் மேற்கொண்ட பொதுச் செயலாளர் மக்களிடம் கேள்வி எழுப்பினார். மேலும் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பிரதமருக்கு எதிராக கருப்பு பலூனை பறக்கவிட்ட ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததும் ரத்தின கம்பளம் விரித்து பிரதமரை வரவேற்றதாகவும் அவர் விமர்சித்தார். ஸ்டாலின் என்ன பத்தி போராட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்கார். எடப்பாடி பழனிசாமி என்னென்னவோ பேசுறாருன்னு நான் பேசுறேன், உனக்கு என்னையா வலிக்குது? எங்க கட்சி பத்தி பேசுறோம், நாட்டு மக்களை பத்தி பேசுறோம், நான் உன்னை பத்தியா பேசுறோம். ஆனா உன்னை பத்தி பேச வேண்டிய நிலை வந்துட்டுது. 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்தியே இந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் என்ன திட்டத்தை கொண்டாந்த? எதுவுமே கொண்டாடல. அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். ஏழைகள் நடுத்தர மக்கள் பயன்பெற்றாங்க. ஆனா இந்த விடியா திமுக ஆட்சியில மக்கள் படிக்கிறது துன்பம். ரவுடி ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. சட்ட ஒழுங்கு அடியோட சீர்கிட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் போதை பொருள், போதைக்கு அடிமையாகி சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் சீண்டல். டிவி திறந்தா போதும், பத்திரிகை திறந்தா போதும், இதுதான் செய்தி. இப்படிப்பட்ட கேடுகிட்ட ஆட்சி தேவையா? தேவையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்படி ஒரு மோசமான ஆட்சி 2024 அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு இங்க மக்களே சாட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப ஆட்சி, இன்னைக்கு மன்னர் ஆட்சி வாரிசு அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களை பற்றி கவலையில்லை, வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது என்னென்னலாம் பேசுறீங்க? இன்னைக்கு பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த பொழுது அப்ப கருப்பு பலூன் விட்டீங்க, கருப்பு கூட பிடிச்சீங்க. இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டார், இப்போ வெள்ளை கூட பிடிக்கிறார். ரத்தன கம்பளம் விரிச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோலை இந்திய விளையாட்டு போட்டி அங்க வரவேற்பு கொடுக்கிறார். செஸ் ஒலிம்பிக் போட்டி அங்க வரவேற்பு கொடுக்கிறார். ஆட்சி அமர்ந்த உடனே பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்ட ரத்தன கம்பளம் விரிச்சு பிரைம் மினிஸ்டர் கூட்டியாந்து நடத்தின. ஆளுகின்ற போது ஒரு பேச்சு, எதிர்கட்சியா இருக்கிற போது ஒரு பேச்சு. ரெட்டை வேலை போடுகின்ற கட்சி திமுக கட்சி.